எஸ்தர் அதிகாரம் 1. மொர்தகாயின் கனவு. அகஸ்வேரு மாமன்னனுடைய ஆட்சியின் 2ஆம் ஆண்டில் நீசான் மாதம் முதல் நாள் மொர்தகாய் ஒரு கனவு கண்டார். அவர் பென்யமின் குலத்தை சேர்ந்த கீசு என்பவரின் கொள்ளு பேரனும் சிமையி என்பவரின் பேரனும் யாயிரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர். அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபுலோனிய மன்னனாகிய நபுகத்நேசர் யூதேயா நாட்டு அரசனாகிய எக்கோனியாவுடன் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு சென்ற கைதிகளுள் அவரும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான். பேரொலியும் இரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கொந்தளிப்பும் மண்ணுலகின் மீது உண்டாயின. 2 பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. அவை ஒன்றோடொன்று போரிட முனைந்து பேரொலி எழுப்பின. அவற்றின் பேரொலியால் நீதியின் மக்களுக்கு எதிராக போரிடுமாறு எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருட்டும் காரிருளும் துன்பமும் கொடுந்துயரமும் பேரிடரும் கொந்தளிப்பும் நிலவிய நாள் அது. நீதியின் மக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த தீமைகளைப் பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களையே ஆயத்தமாக்கிக் கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள். அதன் விளைவாக ஒரு சிறிய ஊற்றிலிருந்து ஒரு பெரிய ஆறு தோன்ற அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கதிரவன் எழ ஒளி உண்டாயிற்று. தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டு மேலோரை விழுங்கினர். கடவுள் செய்ய திட்டமிட்டிருந்ததை கனவில் கண்ட மொர்தகாய் விழித்தெழுந்தார். அன்று பகல் முழுவதும் அதை பற்றியே உள்ளத்தில் சிந்தித்து அதன் பொருளை நுணுக்கமாக காண முயன்றார். மன்னருக்கெதிரான சூழ்ச்சி வெளிப்படுதல். மன்னரின் அலுவலர்களும் அரண்மனை காவலர்களுமான கபத்தா தாரா ஆகிய இருவருடன் மொர்தகாய் அரண்மனை முற்றத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அவர்களின் உரையாடலை கேட்க நேர்ந்தது. அவர் அவர்களின் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அவர்கள் அகஸ்வேர் மன்னரை கொல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை அறிந்தார். எனவே மன்னரிடம் அவர்களை பற்றி எடுத்துரைத்தார். மன்னர் அவ்விரண்டு அலுவலர்களையும் விசாரித்தபோது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மன்னர் இவற்றையெல்லாம் தம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தார். மொர்தகாயும் இவற்றை குறித்து வைத்து கொண்டார். மொர்தகாய் அரசவையில் பணியாற்ற வேண்டும் என்று மன்னர் ஆணை பிறப்பித்து அவரது தொண்டுக்காக பரிசுகள் வழங்கினார். ஆனால் பூகேன் ஆகிய அம்மாதத்தா என்பவன் மகனும் மன்னரிடம் உயர் மதிப்பு பெற்று திகழ்ந்தவனுமான ஆமான் அலுவலர்கள் இருவரையும் முன்னிட்டு மொர்தகாய்க்கும் அவருடைய இனத்தாருக்கும் தீங்கு விளைவிக்க முயன்று வந்தார். அரசிவஸ்தி மன்னர் அகஸ்வேருவை அவமதித்தல். அகஸ்வேருவின் காலத்தில் நிகழ்ந்தவை இவையே. மன்னர் அகஸ்வேரு இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்தார். அப்போது அவர் தலைநகராகிய சூசானில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வந்தார். 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் அவர் விருந்தொன்று அளித்தார். பெர்சியா மேதியா படைத்தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தார்கள். தம் அரசின் செல்வச் செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மையையும் பெருமையையும் அவர் 180 நாட்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார். அந்நாட்கள் அனைத்தும் நிறைவு பெற்றபின் தலைநகர் சூசானில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து மக்களுக்கும் அரச அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாட்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள் வெள்ளித்தட்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாலும் பிணைக்கப்பட்டிருந்தன. வெண்ணில கற்கள், பளிங்கு முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப்பெற்ற பல வண்ணத் தளத்தின் மீது பொன் வெள்ளி இலைகள் பதித்த மஞ்சங்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கப்பட்டது. அரச மேன்மைக்கேற்ப உயர்தர திராட்சை மது வழங்கப்பட்டது. பெருமளவில் திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவும் இல்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு மன்னர் கட்டளையிட்டிருந்தார்.
அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேருவின் பெண்டீருக்கு விருந்தளித்தார். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேரு தமக்கு ஏவல் செய்த அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, தேத்தார், கர்கசு ஆகியோருக்கு கட்டளையிட்டு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவரை அரச மகுடம் சூட்டப்பட்டவராக தம் முன் அழைத்து வரும்படி பணித்தார். அரசி வஸ்தியோ அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டார். எனவே மன்னர் கடுஞ்சினமுற்றார். பெரும் கோபக்கனல் அவர் மனதில் பற்றி எரிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். பெர்சியாவையும் மேதியாவையும் சார்ந்த கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்சீசு, மெரேசு, மர்சனா, மெமுக்கான் ஆகிய 7 தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றவர்கள். அவர்கள் மன்னரின் முகமாற்றத்தை கண்டார்கள். மன்னர் அகஸ்வேரு அன்னகரின் வழியாய் நானிட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று அவர்களிடம் வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் முன்பாக மெமுக்கான் கூறியது: அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமின்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அஸ்திவேருவின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டார். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரியவரும். அவர்களுடைய பார்வையில் அவர்களின் கணவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் மன்னர் அகஸ்வேர் அவரை தம்முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவர் வரவில்லையே என்பார்கள். இன்றே அரசியின் நடத்தையை பற்றி கேள்வியுறும் பெர்சிய, மேதிய இளவரசியரும் தம் தலைவர்களிடம் இதுபோன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசை உமக்கு நிலமெனப்படின் தாங்கள் ஆணை ஒன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பெர்சிய, மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படுதல் வேண்டும். மன்னராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவரது அரசுரிமையை அவரை காட்டிலும் சிறந்த ஒருவருக்கு நீவீர் கொடுப்பீராக. மன்னனால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்கு உட்பட்ட பரந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் தம் கணவர்களுக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை மன்னரின் பார்வையிலும் தலைவர்களின் பார்வையிலும் நலமென தோன்றியது. மெமுக்கனின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்.